யாரு? ஆமா, அது இல்ல, அவருடைய செயல்பாடு அவர் வாயில ஒத்துக்கிட்டாரு. நிர்வாகிகள்லாம் துரோகம் பண்றாங்க, யாரும் சரியா செயல்படல. தலைமை எப்படி இருக்கோ வழி தானே அங்க உள்ளவங்க இருப்பாங்க. இவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்ததுனால அவருக்கு கீழே உள்ளவங்களும் அவருக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொன்னு ஒரு தேர்தலில் வெற்றினா இவர் மாறு தட்டிக்கிறதும், தோல்வினா மற்றவங்க தலையில போறதும் ஒரு தலைமை பதவியில் உள்ளவங்களுக்கு அழகு கிடையாது. இப்ப மாவட்ட செயலாளர் சரியா செயல்படல, நிர்வாகிகள் செயல்படலன்னு அவர் பேசியிருக்காரு. சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவர் சரியான முடிவு எடுத்து சரியா செயல்படாததுனாலதான் முதல் கோணல் முற்றிலும் கோணலா அது நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து எனக்கு தெரிந்து 9 முறை அவர் தலைமையேற்ற பிறகு, முதலமைச்சரான பிறகு, ரெட்டைலை அவர்கள் கையில் கிடைச்ச பிறகு, அம்மாவின் இயக்க அவர் கையில் கிடைச்ச பிறகு 9 தேர்தல்களில் இவ்வளவு பணபலம், அதிகார பலம், கூட்டணி பலம் இருந்து அவர் தோல்வியை தான் அந்த கட்சிக்கு பெற்றிருந்தார். இது 10வது முறையாக அதே தான் நடக்க போகுது. என்னதான் பணபலத்தில் இருந்தாலும் அவர்களால் சோபிக்க முடியாது என்பது இந்த தேர்தல் முடிவில் தெரிய போகுது. தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மதவாதத்தை வைத்து அரசியல் லாபத்திற்காக இரட்டை வேடம் போடுகிறாருன்னு அதை எப்படி பாக்குறீங்க? யார சொல்றாரு? நீங்க இப்ப சொல்லும் சொன்னீங்க, அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் மதத்தை வச்சு பேசும்போது இது பண்றாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, அவரு அவங்க அப்பா எல்லாருமே இந்து மதம், அவங்க இந்துவா பிறந்திருக்கனால இந்துக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள்ங்கிற தைரியத்துல இந்துன்னா திருடன் சொல்றது, கோயிலில் விபூதி கொடுத்தா நான் வைக்க மாட்டேன்னு வச்சு கூட்டால அதை அழைக்கிறது, அவங்க அப்பா பொட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விழுப்புரம் பழைய எம்பி ஆதிசங்கரை பார்த்து பொட்டு வைத்ததை பார்த்து சத்தம் போட்டு பொட்டாலைன்னு சொன்னது, குங்குமம் போட்ட, இது மாதிரி நடவடிக்கைலாம் அது போலியான நடவடிக்கை. அது அப்படி செய்தாதான் சிறுபான்மையர்கள் அவர் மீது நம்பிக்கை வைப்பாருன்னு தவறான. உண்மையான இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இல்லை எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் மற்ற மதத்தை மதிப்பாங்க. இன்னொரு மதத்தை நம்பிக்கைய மதத்தில் விபூதி வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது, அழைச்சி செய்யறத விரும்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. அவர்களுக்கு எந்த மத மேலையும் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. அவர்கள் ஓட்டுக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க. சரி, இப்போ 6 கட்ட தேர்தல் நடந்திருக்கு. இதுல காங்கிரஸ் தான் வெற்றி வரும், பாஜக காங்கிரஸ்ல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட கருத்து? காங்கிரஸ்காரங்க எதை வேணாலும் பேசுறதுக்கு என்ன இருக்கு, எதை வேணாலும் பேசலாம். ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக என்ன 304 சீட்டு வாங்கினாங்களோ அதை விட அதிகமாக எண்ணிக்கையில தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்பதுதான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கிற தகவல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.